சிறந்த தென்னிந்திய படங்களுக்கு விருது வழங்கும் விழா ஆண்டுதோறும் சிங்கப்பூரில் நடந்து வருகிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய தென்னிந்திய படங்கள் பங்கேற்கும் இதில் சிறந்த படங்கள், நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. தென்னிந்திய படங்களுக்கான சர்வதேச விருது என்பதை அதன் ஆங்கில முதல் எழுத்துக்களை கொண்டு சைமா விருது என்று அழைக்கின்றார்கள். 5வது முறையாக சிங்கப்பூரில் நடைபெற இருக்கும் சைமா விருது வழங்கும் விழா வருகின்ற 30 மற்றும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது. இதற்கான அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் குஷ்பு, ஜெயம் ரவி, ராணா டகுபதி, வேதிகா, நிக்கி கல்ராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் குஷ்பு பேசுகையில், தென்னிந்திய படங்களுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய கௌரவமாக சைமா விருதுகள் இருக்கின்றன. சிறந்த படங்கள், நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு 16 விதமான விருதுகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு மொழி படத்திலும் சிறந்தவற்றை தேர்ந்தெடுக்க தனித்தனி நீதிபதிகள் உள்ளனர். சிங்கப்பூரில் நடைபெறும் இந்த விழாவில் நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் என்றார். ஜெயம் ரவி பேசுகையில், இந்த ஆண்டுக்கான சைமா விருது எனக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழி கலைஞர்களை ஒரே கூரையின் கீழ் சந்திக்கும் இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சியானது. சிங்கப்பூர் ரசிகர்களை சந்திப்பது உணர்ச்சி பூர்வமானது என்றார். ராணா டகுபதி பேசுகையில், நீண்ட நாட்களுக்கு பிறகு எனது நண்பர் ஜெயம் ரவியை சந்திக்கின்றேன். நான் நடித்த பாகுபலி, ஜப்பான், சீனா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் ரசிகர்களை மகிழ்வித்தது. சிங்கப்பூரில் நடைபெறும் சைமா விருது வழங்கும் விழா சிறப்பான விழாவாக அமையும் என்றார்.